கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் பக்கத்து வீட்டு முதியவரோடு நட்புறவாய் இருந்தார். இருவரும் காலை நேரத்திலே இணைந்து வாக்கிங் செல்வார்கள். அப்பொழுது இவர் நல்லவற்றுக்கெல்லாம் கடவுளை ஸ்தோத்திரிக்கிறேன், நல்லது நடக்கும் என்றெல்லாம் இவர் சொல்லும் போதெல்லாம் அந்த முதியவர் எதிர்மறையாக எதையாவது சொல்லுவார். காலையிலே இவர்கள் ஒருவரை சந்தித்தவுடனே, கர்த்தாவே, இந்த காலை பொழுதை இனிதாக மலர செய்ததினாலே உமக்கு நன்றி என்று இவர் சொன்னால், உடனே அவர், கர்த்தாவே, இந்த நல்ல காலை பொழுதை கெடுத்து விடாதிரும், நீர் நல்லவராக இரும் என்று இவர் சொல்லுவார். அன்றைக்கு இளம் வெயில் அடித்தால் இவர், இன்றைக்கு மரங்களுக்கு நல்ல வெயில் கிடைக்கிறது, அவற்றுக்கு உணவு கிடைத்த அந்த திருப்தி இருக்கிறது என்று சொல்வார். உடனே அவர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கிற வெயில்ல மரங்கள் எல்லாம் காய்ந்து கருவாடாக போகிறது, இதற்குத்தான் இந்த வெயில் பயன்படும் என்று சொல்லுவார். நன்றாக மழை தூறினால் இவர், கர்த்தாவே நன்றி, இன்றைக்கு பயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறீர், அவைகள் செழித்து வளரும் என்று இவர் சொல்லுவார். உடனே அவர், இன்னும் நேரம் இந்த மழையை கர்த்தாவே பெய்ய பண்ணினீர் என்றால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு நாங்கள் பயிர்களுக்கு நஷ்ட ஈடு கோர வேண்டியது இருக்கும் என்று சொல்லுவார். இப்படி முரண்பாடாகவே அவர் சிந்தித்து பேசி வந்தார். ஒரு நாள் இவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு சிறிய குட்டையின் அருகே இவர்கள் வரும்போது இவர் தன்னுடைய நாயை காட்டி, இது நான் சொல்வதை அப்படியே செய்யும் பாருங்கள் என்று சொல்லி அந்த குட்டையிலே தன்னுடைய கைத்தடியை வீசி எறிந்து நாயை பார்த்து, அதை போய் எடுத்து வா என்று சொன்னார். நாய் உடனே அதை பார்த்து, அந்த கைத்தடி குட்டையில் ஒரு ஓரத்தில் விழுந்து கிடந்ததனால இது அந்த குட்டையை சுற்றி சென்று அந்த இடத்திலே போய் கரையில் இருந்து அதை கவ்வி கொண்டு வந்து விட்டது. இவரிடத்திலே, பாருங்கள் என்றே நாய் நான் சொன்னதை அப்படியே செய்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அவர், உங்களுடைய நாய்க்கு நீச்சல் தெரியாது போலும், நீங்கள் எறிந்த குச்சி அந்த குட்டையின் ஓரத்திலே விழுந்திருக்கிறதே, இது இங்கிருந்து போகும்போது நேரடியாக தண்ணீரிலே குதித்து நீந்தி அதை போய் எடுத்து வராமல் சுற்றி சென்று வெளியிலே இருந்து அதை எடுத்து வருகிறது, அப்படியானால் இதற்கு நீச்சல் தெரியாது என்றுதானே அர்த்தம் என்று சொன்னார். அப்பொழுது அவர் யோசித்தார், அப்படியானால் இவரிடத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, எதையும் நெகட்டிவாகவே பார்க்கிறார், எல்லாவற்றிலும் குறை கண்டு கொண்டே இருக்கிறார், இவரை திருத்த முடியாது என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கும் சாத்தானுக்கு ஒரு பெயர் குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறவன், என்ன செய்தாலும் குற்றம் சாட்டுகிறவன். அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு திருச்சபையிலும் காணலாம், வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் நாம் காணலாம். என்ன செய்தாலும் அதிலே ஒரு குறையைத்தான் காண்பார்கள். நிறைவானதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். அவருடைய முடிவு என்ன? அது சாத்தானுக்கு என்ன நேருகிறதோ அதுதான் அவர்களுக்கும் நேரும். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்க தேவகுமாரின் இரத்தத்தின் மீதும் சாட்சியின் வசனத்தின் மீதும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் போராட வேண்டும். குற்றஞ்சாட்டுகிறவன் சாட்டிக்கொண்டே இருப்பான். அவனுக்கான கதி கர்த்தராலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.